நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஜனவரி மாத ராசி பலன்கள் 2025 அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த ஜனவரி மாத ராசி பலனை நாம் பார்த்துருவோம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி தனுசு லக்கணத்தில் இந்த மாதம் அப்படிங்கிறது பிறகுது. இந்த வருடமே அப்போ தான் பிறகுது. இது ஒரு மேல் நோக்கு நாள் அப்படிங்கிறதால எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். அதுமாரி இந்த மாதத்தோட கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் தனுசு ராசியில் இருக்கார். 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை அன்னைக்கு மகர ராசிக்கு போகிறாரு. இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு அமைப்பு, செவ்வாய் கடகராசியிலிருந்து 18ஆம் தேதி பின்னோக்கி பயணமாகி மிதுன ராசிக்கு போகிறார். இதோட இந்த சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது முடியுது. புதன் தனுசு ராசியில் இருக்காரு. 19ஆம் தேதி மகர ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் கும்பராசியில் சனியோடு இருக்காரு. 28ஆம் தேதி ராகுவோட போய் மீனராசியில் சேர்றாரு. குரு பகவான் ரிஷபத்திலையும் சனி பகவான் கும்பத்திலையும் இருக்காங்க. இதில் குரு வக்கரத்தில் இருக்காரு. ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் இந்த புத்தாண்டோட முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்ப்போம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மோசமான மாதமாக தான் இருந்தது. நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கூட வந்திருக்கும். அதுமாரி சில பேர் வேலை இழந்து போயிருக்கலாம். அடுத்த வேலைக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த வேலை கிடைக்குமா என்னன்னு தெரியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், பணமே புழங்கலை அப்படிங்கிற மாதிரியான மன உளைச்சல் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். இந்த வேலை போனதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ல் குரு வக்கரம் அடைஞ்சு போய் கிடக்கிறார் அப்படிங்கிறது தான். அதாவது 10ல் குரு பதவியில் மாற்றம், அது நல்ல மாற்றமாகவும் சிலருக்கு இருக்கும், கெட்ட மாற்றமாகவும் சில பேருக்கு இருக்கும். கண்டசனியாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கும் போது இந்த குரு பகவானால் வரக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பெரும்பகுதி 100க்கு 80 பேருக்கு தேவையற்ற மாற்றமாக தான் இருந்திருக்கும். வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம். வேலைக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சுருக்கேன், எத்தனையோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன், எங்கெங்கேயோ ஏறி இறங்குறேன், ஒன்றும் அமைஞ்ச பாடு இல்லையே, சுற்றில உள்ளவனுக்கு பதில் சொல்ல முடியல, 50 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது கூட எனக்கு பெருசாக தெரியல, பார்க்குறவன் வேலைக்கு போகலையா சும்மா இருக்கியான்னு கேட்குறான், என்ன பண்ணுறேன்னு கேட்குறான், இவனுக்கு பதில் சொல்கிறதுக்காகனாச்சும் எங்கேயாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை வாட்டி வதைச்சிருக்கோம். அதுமாதிரி கொஞ்சம் கடன் அப்படிங்கிறதும் சேர்ந்து போச்சு. நான் கடன்லாம் வாழ்க்கையிலேயே வாங்கினதில்லை, இப்போ கடை வாங்குகிற நிலைமைக்கு ஆளாயிட்டனே அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. அது இப்போ மாறிடும். குரு பகவான் 10ஆம் வீட்டில் வக்கரம் அப்படிங்கிறத தொடர்ந்தாலும் கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் 18ஆம் தேதி லாபஸ்தானத்துக்கு போயிடுறார், ரிட்டர்னில் போயிடுறார். அப்படிங்கும்போது உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் நல்ல ஒரு இடத்துல போய் உட்காருது. அப்படிங்கிறதால இந்த வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். இது போதுண்டா சாமி, இதுக்கு மேலே எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், வேலை இல்லாமல் நான் பட்ட பாடு, இனிமேல் எக்காரணத்தை கொண்டு வேலையை விட்டு வரமாட்டேன், ஏதோ ஒரு கோபத்தில் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் வேலை பணம் அப்படிங்கிறத விட கௌரவம் அதிகம் முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஆளுங்க. வேலை செய்கிற இடத்துல ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா கூட தாங்க மாட்டாங்க, போடா நீ வேணாம் உன் வேலையும் வேணாம் அப்படின்னு விட்டு வச்சுட்டு வந்துடுறது. அதனால தான் இப்போ இவ்வளோ கஷ்டம். அதை இப்போ புரிஞ்சு நடந்துப்பீங்க அப்படிங்கிறதால பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இல்லை. அதேமாரி முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாமே இப்போ நடக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் குரு பார்வை விழுது அப்படிங்கிறதால திருமணமாகாதவர்களுக்கு திருமணம், வீட்டில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களுக்கு வரன் அமையக்கூடியது, சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இருக்குது. இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிநாதன் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கார். இது இந்த தந்தையாரோட வேலை மகனுக்கு வேணும் அப்படின்னு சில பேர் முயற்சி செய்வாங்க. தந்தை ஒரு அரசு ஊழியராக இருந்திருக்கலாம், பணிகாலத்தில் ஏதாவது அவருக்கு நடந்து போயிருக்கலாம், அந்த வேலைக்கு நான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கெல்லாம் இப்போ அந்த அரசு பணி அப்படிங்கிறது, இந்த கருணை அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பணி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுமாதிரி தந்தை வழி சொத்துக்கள் உங்களை சேரக்கூடிய வாய்ப்பு. இப்போ தந்தைகிட்ட பாட்டன் சொத்து முப்பாட்டன் சொத்து இருக்கு, பாகம் பிரிச்சிக்க முடியல, இப்போ இப்படியே மொல்ல பேசி அண்ணன் தம்பிக்குள்ளே பேசி பாகம் பிரிச்சுக்கலாம். நமக்கான பாகத்தை விற்றுவிட்டோ, இல்லை அதில் ஒரு பகுதியை கொடுத்துட்டோ அதை ஒரு முதலீடு போடலாம், இல்லை அதில் ஒரு கடை கட்டி வாடகைக்கு விட்றேன், ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விட்றேன், இந்த மாதிரியான வேலைகள்லையும் நீங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பூர்வீக சொத்து ஏதாவது கேஸு வம்பு வழக்கு அப்படின்னு நின்றுருந்தா இப்போ அதில் நீங்கள் ஜெயிச்சு சொத்தை மீட்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் பரிபூர்ணமாக இருக்குது. அதேமாரி
இந்த மாதம் 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை அன்னைக்கு மகர ராசிக்கு சூரியன் போயிடுறாரு. அதாவது 6ஆம் இடத்துக்கு சூரியன் போகிறார் அப்படின்னா எதிராளிகளை வெல்ல போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. எப்பேற்பட்ட போட்டியாளர்களையும் சரி, கூட வேலை செய்யக்கூடியவர்களையும் சரி, நீங்கள் வெல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதாவது நம்ம இப்போ வேலை செய்வோம், வேலை செய்கிற இடத்துல நம்மளை காலி பண்ணணுன்னே ஒரு கூட்டம் இருக்கும், நம்மளை 1க்கு 2 போட்டு கொடுக்கறதுக்குன்னே ஒருத்தன் இருப்பான். அந்த மாதிரி ஆளுங்களோட உண்மை முகத்தை நீங்கள் தோல் உரிச்சு காட்டிடுவீங்க. உங்களோட உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்கலையே அப்படிங்கிற வருத்தம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஏன்னா எப்போவுமே தன்னோட பணியில் நேர்மையாக இருக்கக்கூடிய ஆளுங்க, கொஞ்சம் கோபக்காரராக இருந்தாலும் சரி, வேலையில் எந்த விதமான ஒரு தயக்கம் சுணக்கம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. என் வேலையை நான் பார்த்துருவேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருப்பீங்க. அதுக்குண்டான பலன் கிடைக்காத போது கோபம் வரும். இந்த மாதத்தில் அதுக்குண்டான பலன் கிடைக்கும். அது மாதிரி சொந்த தொழில் அப்படிங்கிறது செய்கிறவங்களுக்கும் தொழில் ரீதியான வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கூடுதலாகவே இருக்குது. அதேமாரி 5ஆம் இடத்துல தான் புதனும் இந்த மாதத்தில் இருக்கார். அதாவது 19ஆம் தேதி வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துக்கு 19ஆம் தேதி தான் போகிறார். அப்போ பஞ்சமஸ்தானத்தில் புதன் இருக்கார். அப்படிங்கும்போது தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருந்துருப்பீங்க, குலதெய்வத்துக்கோ இல்லை இஷ்ட தெய்வத்துக்கோ இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கோ, அதை நிறைவேறும். அப்போ நம்ம வேண்டுதல் நிறைவேறுது அப்படின்னாலே நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். யாரும் நமக்கு தேவையில்லாத வேண்ட போகிறதில்ல. இல்லை ஒரு வேலை கிடைக்கணும், இல்லை ஒரு கல்யாணம் நடக்கணும், இல்லை ஒரு கடன் அடையணும், இந்த மாதிரி ஏதாவது வேண்டுதல் இருக்கும். அது இப்போ நிறைவேறி அந்த பிரார்த்தனையை நிறைவேற்ற போகிறீங்க. அப்படிங்கிறதால ஒரு வெற்றி வாய்ப்பு, வெற்றி செய்தி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. 19ஆம் தேதிக்கு மேலே 6ஆம் இடத்துல போய் புதன் மறைகிறார். அப்படிங்கிறது மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் அப்படிங்கலாம். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. புதன் 6ஆம் இடத்துல மறையும் போது காசு பணம் கூடுதலாக கிடைக்கும். எங்கேயாவது கொடுத்து வசூல் பண்ணாத பணம், யார்கிட்டையாவது ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு நம்ம கப்பம் கட்டிக்கிட்டு இருந்த பணம், இந்த மாதிரியான பணம்லாம் இப்போ உங்களோட கைக்கு வந்து சேர்ந்துடும். இது ஒரு அற்புதமான அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். அதுமாதிரி ராசிக்கு 3க்கும் 10க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கார். தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப திருப்தியாக இருக்கும். உறவினர்கள் உடன்பிறப்புகள் எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறத செய்வாங்க. சொந்த பந்தத்தில் நமக்குன்னு ஒரு செல்வாக்கு அப்படிங்கிறது இருக்கும். என்னதான் நமக்கு வேலை இல்லை வெட்டி இல்லைன்னு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாலும் கூட, அவெல்லாம் ஒரு காலத்தில் நல்லா இருந்தவையா, இன்றைக்கி ஏதோ நேரம் சரியில்லை பாவம், அதெல்லாம் முன்னுக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் தான் நம்ம காதில் விழுவோம். இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது அப்படின்னு இந்த ஏகடியம் பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் நம்ம காதில் விழுகாது. அதனால் நமக்கு ஒரு பிரச்சனைனா 4 பேர் இருக்காங்க அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் 10ஆம் இடத்துல குருவக்கரம், கண்டத்தில் சனி அப்படிங்கும்போது அரசு வழி பிரச்சனைகள் சிலதை சந்திக்க வேண்டியது வரும். அதனால் அரசு வழி காரியங்களில் எந்த விதமான சுணக்கமும் இருக்கக்கூடாது. ஒரு நீதிமன்றத்துக்கு போகணுன்னா கரெக்டான நேரத்துக்கு போகிறது, ஒரு வண்டி வாகனத்தில் போகணும், வெளியூர் பயணம் போகிறீங்க அப்படின்னா ஒரு லைசன்ஸு இன்சூரன்ஸு இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. இல்லைன்னா தேவையில்லாத ஒரு அபராதம் கட்ட வேண்டிய சூழல் வரும். குடும்பம் வரைக்கும் பயணங்கள் அப்படிங்கிறத இந்த மாதத்தில் தவிர்த்துருங்க. மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லா இருக்குது. கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. மற்றதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. முக்கியமாக வேலையிலேருந்து வருமானம் இல்லாமல் நிற்கிறவங்களுக்கு வேலையை கொடுத்து வருமானத்தை கொடுத்து கடனை அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள்.